எப்படி கற்றுக் கொடுத்தேனோ அதே போல பின்னாடிக்க வேண்டும். ஆட்கள் திரண்டு வருவார். அதுக்கு என்ன செய்வார்? குண்டா. ஆமா, எவ்வளவு குண்டை எதிர்த்து வந்தாலும் குண்டை தூக்கி சிங்கம், புலி, கரடி அத்தனையும் பாய்ந்து வரும். ஆமா, அதுக்கு என்ன செய்வேன்? புலி அடி துப்பாக்கி எடுத்து கட கட அந்த பணத்தையும் அந்த பொருளையும் அப்படியே சேகரித்து 5 பாகமாக பிரிக்க வேண்டும். 3 பேர் 5 பாகம் யார்? ஒரு பங்கு, ஒரு பங்கு, ஒரு பங்கு, 3 அன்னை காளிகாதேவி ஒரு பங்கு. சிலையா இருக்கிற தெய்வத்துக்கு ஏங்க பங்கு கொடுக்கணும்? நாட்டு மக்கள் எல்லாம் திருவிழா பேர்ல பிரிவு போட்டு அவங்க செலவு பண்ணி போறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு கொண்டாடிக்கிறோம், ஏன் பங்கு கொடுக்கணும்? அந்த ஆலயத்தில் இருக்க வேண்டிய கோவில் பூசாரிக்கிறார்கள், அவர் ஏதாவது குறை இருந்தால் அந்த திருப்பணிகள் ஆலய திருப்பணிக்கு ஒரு பங்கு, 5வது பங்கு நம்முடைய முன்னாள் தலைவருக்கு ஒரு பங்கு, உபயோகமா இருக்கும். இருப்பு இருந்தால்தான் நான் முன்வரும் எதிர்காலத்திலே வாழ்க்கையை முன்னுக்கிறோம். கஷ்டமான நேரத்துக்கு சேர்த்து வச்சா உதவியா இருக்கு. ஆமாண்டா, நல்ல யோசனை தான். இன்பமும் துன்பமும் அதாவது ரெண்டு வந்த மாதிரி சொல்லுவாங்க. எப்படி? இன்பம் வரும்போது இருமாக்க கூடாது, துன்பம் வரும்போது மனம் போறது கூடாது. அதனால சொல்றேன், என்ன ஏற்பாடு செய்யுங்க, செய்யுங்க. இந்த பணிக்கு மாவட்டம் யாரும் யாரும் ஏமாற்றக்கூடாது. இந்த மண்டலத்தாண்டியா வந்து காத்துக்கணும். ஆமாண்டா, சொன்னது ஏற்பாடு செய்யுங்க. யாராவது ஆட்கள் வந்தால் அப்படியே ஓடி வாடா.